கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரூபி. இந்தியாவில் நாளைக்கு மிகப்பெரிய அப்டேட்டாக இது வந்து வரப்போகுது. 4 ஸ்டேட்டில் வந்து வரப்போகுதுங்க. என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை, டெல்லி, பெங்களூர் அண்ட் புவனேஸ்வர். இந்த 4 ஸ்டேட்டில் நாளைக்கு ரூபி வந்து வரப்போகுது. எந்தெந்த பேங்க்லேருந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க், அப்புறம் வந்து ஐசிஐசிஐ, எஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி. இந்த 4 பேங்க்லேருந்து நாளைக்கு ரூபி அப்படிங்கிறது இந்தியாவில் 4 ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ரூபினா என்ன அப்படிங்கிறத ஒரு பார்ப்போம். ஸோ இந்த 4 ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, அடுத்த ஃபேஸில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அஹ்மதாபாத், அப்புறம் கேங்டாக், குவஹாத்தி, ஹைதராபாத், இண்டோர், கொச்சி, லக்னோ, பாட்னா அண்ட் ஷிம்லா. இந்த ஸ்டேட்ஸ்லையும் அடுத்தடுத்து ரூபி அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். 4 பேங்க் மட்டும் இல்லை, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஃபேஸில் 4 பேங்க் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. என்னென்ன பேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோடக் மஹிந்திரா பேங்க். இந்த 4 பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட், இந்த 4 பேங்க்குக்கும் வந்து ரூபி வந்து மெர்ஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நான் சொன்ன அந்த ஸ்டேட் பேங்க்லேருந்து ஹெச்டிஎஃப்சி அது எல்லாமே வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ரூபி அப்படின்னா என்ன, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நான் சொன்ன இந்த 4 ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு ரூபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த 4 ஸ்டேட்டில் மட்டும் இருந்தால் போகிறது. நான் சொன்ன அந்த 4 பேங்க்லேயும் வந்து அக்கௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரூபி அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன், பர்சன் டு மர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் கான்செப்டில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேல் கான்செப்ட், பேங்க் டு பேங்க், அஃபிஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேலில் வரும். பட் இப்போ ஹோல்சேல் இல்லை, ரீட்டைல் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து விடுறாங்க. பர்சன் டு பர்சன், பர்சன் டு மர்ச்சன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி, ட்ரஸ்ட்டு, அப்புறம் வந்து செட்டில்மெண்ட் ஃபைனாலிட்டி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இதில் தான் கண்ட்ரோலில் தான் இதுவும் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ டெண்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து இன்னைக்கு ரூபின்ற எவல்யூஷனுக்கு நாம் வந்து வளர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை. கரெக்டுங்களா? ஸோ ரூபி அப்படிங்கிற கான்செப்டில் நாளைக்கு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ இருக்குன்றது கேஷ் முதற்கொண்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேஷாக எவ்வளோ இருக்குன்றதையும் ரூபி வந்த அப்புறம் பார்க்க முடியும். பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள், இப்படி நம்மக்கிட்ட நம்ம கேஷாக வச்சுருக்கிற வேல்யூஸ், இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இப்போ பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டு மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், என்கிட்ட கேஷாக இருந்தால் தெரியாது அப்படின்ற விஷயம்லாம் மாறி என்கிட்ட வேல்யூ எவ்வளோ இருக்கும், பைசா முதற்கொண்டு இவங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு இனி எல்லாரோட டீட்டெயிலும் வந்து போகுது. ஐ மீன்ஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் எவல்யூஷனாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் ஆல்ரெடி வந்து அந்த ரூபி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்குது. இப்போது இந்தியாவில் நாளைக்கு இந்த 4 ஸ்டேட்டில் வந்து வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்மீடியரி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று இருக்குது. இன்டர்மீடியட் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன் டு பர்சன் நீங்கள் அமௌண்ட் அனுப்பும்போது, இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு கேஷ் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா மட்டும்தான் இது இருக்கும். கரெக்டுங்களா? பட் ரூபி வந்த அப்புறம் அந்த மாதிரி கிடையாது. நான் ஒருத்தருக்கு அமௌண்ட் அனுப்புகிறேன்னா தட் வில் கோ டு மை பேங்க், அந்த பேங்க்லேருந்து that will go to this person, to concerned person. ஓகேங்களா? ஸோ நான் யாருக்கு அனுப்புகிறேனோ டேரெக்டாக போகாது, பேங்க் மூலியமாக தான் வந்து போகும். இதில் இன்டர்மீடியரியாக வந்து பேங்க் தான் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வாலெட்டில் வைக்கிற கேஷுக்கு வந்து யூ கான்ட் கிளைம் எனி இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ நம்ம ரூபியாக வச்சுருக்கிற வேல்யூக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரூபியில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அதுக்கு முன்னாடி ரூபியில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே வராது. பியூர் அண்ட் பியூர் இது உங்கள் கிட்ட இருக்கிற கேஷ். நீங்கள் வீட்டில் பீரோவில் கேஷ் எப்படி வச்சுருக்கீங்க, அது வந்து பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட்லாம் வராது பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். பட் இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கேஷை வந்து திருட முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் மணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து ஒழிக்கலாம். உடனே முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதை வந்து நெக்ஸ்ட் டேவே பாசிபிள்லாம் கிடையாது.
எல்லா இடத்துலையும் வந்த அப்புறம் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே வரணும். எங்கெங்கெல்லாம் லூப் ஹோலுக்கு எல்லாத்தையுமே அடைச்சு கடைசியில் அந்த ஒரு என்வைரான்மெண்ட் வந்து பிளாக் மணியே இல்லாத ஒரு என்வைரான்மெண்ட்டை நம்மளால் வந்து உருவாக்க முடியும் இந்த ஈருப்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இதை செஞ்சு ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னா, ஒரு வேளை கவர்மெண்ட் வந்து இன்றைக்கெலாம் 1 பைசா 10 பைசாலாம் வேல்யூவே இல்லை, கரெக்டுங்களா? அது மாதிரி ஃப்யூச்சரில் உங்கள்கிட்ட கேஷாக இருந்தால் செல்லாது, நீ வந்து கேஷாக இதை வந்து பண்ணக்கூடாது, ஈருப்பி மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டாங்க அப்படின்னா பிளாக் மணியோட வேல்யூ எல்லாமே போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா ஒன்று போயிடும், அப்படின்னா மொத்த அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் போட்டுடணும். பேங்க்கில் போட்டால் மட்டும்தான் அந்த மணி யூஸ் பண்ண முடியும், இல்லை அந்த மணி வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நம்ம போக போகிறோம். அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் பிளாக் மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ் சொல்கிற ஒரு விஷயம். அண்ட் இந்த விஷயம் வந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாகவும் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் எந்த அளவுக்கு மூவ் பண்ணி போகிறோம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஃப்யூச்சரில் நம்ம ஒரே ஒரு சென்டென்ஸை மட்டும் மிஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்லறை இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்தை வந்து நம்ம மிஸ் பண்ண போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன இந்த 4 ஸ்டேட்டில் நான் சொன்ன இந்த 4 பேங்க்கில் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஈருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ யாராவது நாலேஜ் சேனல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.